என்ன கடைசியாக மாப்பிள்ள தான் அடியில் வெடியை போட்டாப்புல. ஓகே, நோ ப்ராப்ளம். கைஸ், நான் வினி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மேய்ச்சிருப்போம். எங்கெங்கே மேய்ச்சிருப்போம்? நம்மளுடைய நிலத்தில், கொல்லையில், ஃபாரஸ்ட்டில், மலையில், காடில் எல்லாத்துலேயும் மேய்ச்சிருப்போம். ஆனால் ஒரு கூட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சி பார்த்துருக்கீங்களா? ஆடு பராமரித்து பார்த்துருக்கீங்களா? இது அவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவிலுமே இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ண, கொஞ்சம் செட் ஆகுதா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் படத்தில் சிங்கப்பூரில் சேம் அதே மாதிரி கோட், அதை ஆடு, அதை எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி வளர்க்குறாங்கன்றதான் சிங்கப்பூரில் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் இந்த மாதிரி இடத்த வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் ஏன்னா இருக்குதே ஒரே ஒரு இடம் தான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ண முடியும். கைஸ், நான் வினி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், அது கொஞ்சம் ஓவராக போதும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டெய்ரிஸ் கோட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி தாங்க இதை நடத்துகிறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, மல்டி சர்க்கியூட் இருக்குது. அதாவது 2 அடுக்காக கூட ஆடு வளர்க்குறாங்க. நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆட்டுங்களுக்கு நம்மளாக ஃபிட் பண்ணலாம், ஃபுட்டு வாங்கிக்கலாம். அந்த ஃபுட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட், அதாவது கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பாக்கெட் வந்து $5 விற்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா எதுவும் சார்ஜ் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுற அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்துட்டு போகலாம். நம்ம விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம $5 கொடுத்து ஃபுட்டு டொனேட் பண்ணலாம். எடுத்துகிட்டு போய் உள்ளே இருக்கிற ஆட்டுங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த இடத்த கொஞ்சம் தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆட்டுடைய ஹேர் எங்கே வச்சுருக்காங்க, அதை முடி வச்சுருக்காங்க, எது எப்படி இருக்குன்ற டீட்டெயிலாக. உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த கோட், அதாவது எந்தெந்த வகையான ஆடுகள் இருக்குதுன்னு ஒரு டீட்டெயில் அங்கே வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாக ஷாக் ஆகிட்டான். இதெல்லாம் ஆடா இல்லை சிங்கமாக ஏதாச்சும்? சிங்கம் புலி மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு ஆடும். அவ்வளோ அருமையாக அத்தனை ஆடு வச்சுருக்காங்க. உண்மையாக பார்க்குறது அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. சிங்கப்பூர் இருப்ப அது இந்த 2வது பாருங்களேன், சேம் அப்படியே சிங்கம் மாதிரியே இருக்குங்க தெளிவாக. அது என்ன ஏதோ பேர் ராமன் கொடுத்துருக்காங்க. உண்மையாக செம்மையாக இருக்குது அவ்வளோ பேர். ஆனால் ஆக்சுவலி சொல்லப்போனால் உள்ளே அந்த ஆடு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெண் ஆடுங்கள்லாம் இருந்துச்சுன்னா இயந்திரம் மூலிமா பால் கறக்கிற இடங்க ஏதாச்சும். இப்போ எதுவும் இல்லை, இன்னும் ஈவினிங் டைம் இருக்குது, அதனால் இது பண்ண முடியல. நான் பேசுகிறத கொஞ்சம் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏனோ தொண்ணு பேசலை, உங்களுக்கு இங்கே வந்தால் யூஸ் ஆகிற விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைத்தில் இருக்குது, என்றைக்கு லீவு, என்ன டைமில் ஓப்பனிங் எல்லாமே தெளிவாக சொல்லி இனிமேல் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஞ்சில் இருக்குங்க. கிராஞ்ச் இல்லை, கிராஞ்சில் அவுட்டரில் இருக்குது. நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஞ்சி எம்ஆர்டி வந்துடுங்க. அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 975, அதாவது இந்த 975 அப்படின்ற பஸ் எடுத்திங்கன்னா இந்த கோட் ஃபார்ம் எந்த ஸ்டாப்னு தெளிவாக அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அந்த கோட் ஃபார்மில் நீங்கள் இறக்கலாங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரையும் இருக்குங்க. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க, வீக்லி 1 டைம் லீவு, அதாவது வியாழக்கிழமை தேர்ஸ்டே அன்னைக்கு ஹாலிடே. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே என்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுட்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்களா $5 கொடுத்து ஃபுட்டு. இது வந்துட்டு மல்டி சர்க்கியூட் இருக்குது, அதாவது அடுக்கு மாட்டில் இருக்குது. மேலேயும் ஆடு இருக்குது, கீழேயும் ஆடு இருக்குது. சம்டைம் பார்த்தீங்களா மேலே ஆடு கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே மட்டுமே இருக்கும். அதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபுட்டை வந்து ஒரு ஆட்டை பார்த்த ஒரு ஆசையில் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆட்டுகளுக்கு மொத்த ஃபுட்டையும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தன்மை அங்கே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்தோஷத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆடுங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம்னா அதையும் தாண்டி, அதாவது இந்த 2வது பேச்சு 3வது பேச்சு அந்த லாஸ்ட்டில் இருக்க ஆட்டை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ நான் போனேன்னா ஒரு சந்தோஷத்தில் வந்து ஸ்டார்டிங் இருக்கிற ஆட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன். போயிட்டு பின்னால் தான் வருது, இந்த ஆட்டுக்கு யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு யோசனை அப்போ தான் வருது. அதனால் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சந்தோஷத்தில் ஃபஸ்ட் ஆட்டை கொடுத்தா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆட்டுக்கு யாரும் கொஞ்சம் இது பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சம் அங்கே ஒரு ஃபுட்டு வாங்கினீங்கன்னா பாதி இங்கே கொடுத்துட்டு பாதி அந்த ஆட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம என்ன ஐயோ நம்ம ஸ்டார்டிங்கு ஆட்டு கொடுத்துட்டோம், அடுத்த ஆட்டு கொடுக்கலையே அப்படின்றதுக்கோசம் வந்து திரும்ப வாங்கிட்டு வந்தால் கொடுக்க முடியும்? அவ்வளோ பட்ஜெட் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க.
நீங்கள் இந்த ஆடுங்களெல்லாம் பார்க்கும்போது சம்டைம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஆடுங்களாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபன்னாக ஒரு இது பண்ணி வச்சுருப்பேன் ஆடு கடிக்கிற மாதிரி. அது நமக்கு ஓகே, ஒரு பெரிய ஆளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பேபிஸ் குழந்தைகளா ஃபேமிலியோடு வரவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு நமக்கு வலிக்காது, அவங்களுக்கு வலிக்கலாம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த இடத்த நல்லாவே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனிங்கு பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே எந்த ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன பேபிஸ் எல்லாமே கூட்டின்னு வந்து நீங்கள் நல்ல இது பார்க்கலாம். இந்த ஆட்டுங்களுக்கு டைமிங்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வரவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அந்த ஆடுங்களுக்கு உள்ள அந்த பட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் அதை பட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அதை என்னென்னு பார்த்துக்கோங்க, புரியாமல் இருக்காதீங்க. அந்த அந்த கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டோட பின்னால் ஒரு பைப் வச்சுருக்காங்க. அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வாயை வச்சாலோ இல்லை சென்சார் ஏதாச்சும் வச்சுருக்காங்களோ என்னதுன்னு தெரில, ஆடு போய் வாயை வச்சாலே தண்ணி வருது அந்த இடத்துல. ஆனால் நல்லா இருக்குது. ஓகே, தண்ணியும் வேஸ்ட் ஆகிறதில்ல, டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, போய்ட்டு வாயை வச்சா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. ஓகே கைஸ், இந்த கோட் ஃபார்மில் பெரிய பெரிய ஆடுங்களாக இருக்குது. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை யாராச்சும் பேபியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா முக்கியமாக சேஃபாக பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக எல்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் உங்கள் வினி. ஓகே, பை பாய் வினி ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.